Hi all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஹெல்த்தியான ராகி குக்கீஸ் கடாயில அப்புறம் ஓவன்லயும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம ராகில தான் பண்ணோம்ங்கறதே தெரியாது. நல்ல சாக்லேட்டியா சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு ஒரு 75 கிராம் பட்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட்டர் வந்து சாஃப்ட்டா இருக்கணும். அதனால ஃபர்ஸ்டே நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளிய எடுத்து வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர்ல தான் கண்டிப்பா பட்டர் வந்து இருக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணுற இந்த ராகி மாவில் தான் இந்த குக்கியோட டேஸ்ட்டே இருக்குது. அதனால் நல்ல பிராண்ட் ராகி மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரோஸ்டட் ராகி மாவு இல்லைனா ஹுரி ஹிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பாப்டு ராகி, அந்த ஃப்ளோர் வந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த பிராண்டோட ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். இது நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா நல்ல ராகியை வந்து வறுத்துட்டு பவுட்ரு பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது 1/4 கப் அளவு பால் பவுடர். இது வந்து அந்த ராகி மாவு நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 கப் அளவு வந்து நாட்டு சர்க்கரை, அப்புறமா ஒரு 5லேருந்து 6 முந்திரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பாதாமும் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி கொஞ்சம் பவுடராக அரைச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பவுடர் எல்லாத்தையுமே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குக்கீஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணணுன்னாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இல்லாமல் இருக்கும். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு சின்ன பிஞ்ச் சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்ல சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வராமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பால் தேவைப்படலை. நாம் இப்போ ஒரு பேட்சை வந்து கடாயிலையும் இன்னொரு பேட்சை வந்து ஓவன்லேயும் பண்ண போகிறோம். கடாயில் பண்ணுறதுக்காக 10 நிமிஷம் ஒரு கடாய் நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஹீட்டில் வந்து ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட். நல்ல அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பேக்கிங் ஷீட் வந்து வைக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி நம்ம லைன் பண்ணிடலாம். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. நம்ம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த சைஸ் வந்து பெருசாகும். அந்த உருண்டையில் எதுவுமே கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பால்ஸ் மேலே இந்த மாதிரி ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஒரு டிசைன் கிடைக்கும். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உடஞ்சிரும். அதனால ஜென்டிலாக கொஞ்சம் மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம ஓவனில் பேக் பண்ண போகிறோம். நான் வச்சுருக்கிறது கன்வெக்ஷன் ஓவன், அதனால டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் போதும். 150 டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு 7 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நான் கையில் வச்சுருக்க இந்த டோ வந்து இட்லி பாத்திரத்தில் கடாயில் வச்சு பேக் பண்ண போகிறேன். இப்போது 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டான ஓவனில் நான் வந்து இந்த ட்ரேயை உள்ளே வைக்க போகிறேன். கன்வெக்ஷன் மோடில் 140 டிகிரி செல்சியஸில் 7 மினிட்ஸ் வந்து நான் டைம் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஓடிஜியில் பண்ணுறீங்க அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸில் 7 to 8 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். நான் மெஷர்மெண்ட்ஸ், டெம்பரேச்சர் செட் பண்ணுறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் பேக் பண்ணுறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் பட்டரை க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஷேப் பண்ணி வச்சுருந்த எல்லா குக்கி டோவையும் இதில் ஒன்றா வச்சுக்கலாம். என்ன ஷேப் வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி எந்த பிளேட் இருந்தாலுமே வச்சுக்கலாம். எனக்கு இந்த இட்லி பாத்திரம் வந்து என் கடாயில் நல்லா ஃபிட் ஆகும். அதனால தான் நான் இந்த இட்லி பிளேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஹீட்டான இந்த கடாயில் வந்து நம்மளோட இட்லி பிளேட்டில் அந்த குக்கி டோவை வச்சு மூடிடலாம். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கண்டிப்பாக பிஸ்கட் வந்து எரிஞ்சு போயிடும். கடாயில் பேக் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 8 to 9 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம ஓவனில் வச்சுருக்கதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே நல்லா பேக் ஆயிடுச்சு. எனக்கு கரெக்டாக 7 மினிட்ஸ் ஆச்சு. இது நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். இது சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக பேக் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே கிறிஸ்பியாக மாறிடும். நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்ச குக்கீஸுமே நல்ல கிறிஸ்பியாக பேக் ஆகிருந்தது. இது இட்லி பாத்திரத்தில் வச்சது தான். இப்படி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணாலே ஒருத்தங்க கிச்சனையே சுற்றி வருவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அவ்வளோதான், ஒரு டேஸ்டி, க்ரன்ச்சி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான குக்கி வந்து ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து 15 டேஸ் வரைக்குமே நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நல்லா தான் இருக்கும்.
அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.